ஒரு காலத்தில் பெரிய பாலைவனத்தின் விளிம்பில் அமைந்த ஒரு அமைதியான கிராமத்தில் விக்ரம் என்ற ஒரு மனிதர் வாழ்ந்தார். நிலம் வறண்டது. மழை அரிதாகவே வந்தது. மண் தணிந்தது. மக்கள் மெதுவாக நம்பிக்கையை இழந்தனர். அவர்கள் தினமும் கூட்டம் கூடி நிலம் இறந்து போய்விட்டதையே பற்றி பேசினர். ஆனால் எதையும் செய்யவில்லை. அந்த கூட்டத்தில் விக்ரம் இருந்தார். அவர் கேட்டார். ஆனால் அமைதியாக இருந்தார். ஒரு காலை சூரியன் உதிக்கும் முன்பே விக்ரம் ஒரு சிறிய பை விதைகளுடன் பாலைவனத்திற்குள் சென்றார். மக்கள் அது பயனற்றவை என்று சொல்லியும் அவர் விதைகளை சேகரித்திருந்தார். அவர் நின்று மண்ணில் ஒரு விதையை புதைத்தார். பிறகு இன்னொன்றை மற்றும் இன்னொன்றை. ஒரு நிமிடம் போதுமானது. ஆனால் அந்த நேரம் அவர் தனது நம்பிக்கையின் ஒரு துண்டை மண்ணில் நட்டது போல் உணர்ந்தார். அந்த நாளின் பிற்பகல் கிராமத்தினர் கேட்டனர், நீங்கள் அங்கே என்ன செய்தீர்கள்? விக்ரம் சிரித்து பதில் கூறினார், மரங்கள் நட்டேன். மக்கள் சிரித்தனர், மரங்கள்? இந்த நிலத்தில்? இது பாலைவனம். ஆனால் விக்ரம் சிரித்து பார்த்தார், வளராது என்றால் நாமே முயற்சி செய்யவில்லை என்றதற்காக. அடுத்த நாள் அவர் மீண்டும் நட்டார். அடுத்த நாள் மீண்டும். மறுநாளும் தொடர்ந்தார். சில நாட்களில் சந்தேகம் வந்தது. சில நாட்களில் தோல்வியாய் தோன்றியது. சில நாட்களில் முட்டாள்தனமாக உணர்ந்தார். ஆனால் ஒவ்வொரு காலையிலும் அவர் நினைத்தார், யாராவது ஆரம்பிக்காவிட்டால் எதுவும் மாறாது. வாரங்கள் மாதங்களாகவும் மாதங்கள் ஆண்டுகளாகவும் மாறின. கிராமத்தினர் பழைய வழியில் வாழ்ந்தனர். ஆனால் அவர்கள் விக்ரம் தினமும் வெளி செல்வதை கண்டனர். ஒரு சிறுவன் கேட்டான், விதைகள் வளராமல் இருக்கும்போது நீங்கள் ஏன் தொடர்ந்து நட்டீர்கள்? விக்ரம் அவன் அருகே மண்டியிட்டு கூறினார், ஏனெனில் ஒரு நாள் அவை வளரலாம். அந்த நாள் வந்தால் யாராவது விதைகளை நட்டிருக்க வேண்டும். அடுத்த நாளே அந்த சிறுவன் விக்ரமுடன் போய்விட்டான். உதவுவதற்காக அல்ல, ஆனால் பார்ப்பதற்காக. சூரியன் உயர்ந்தபோது சிறுவன் ஒரு சிறிய மென்மையான முளையைக் கண்டான். ஆயினும் அது உயிருடன் இருந்தது. சிறுவன் கத்தினான். விக்ரம் கண்களில் கண்ணீர் கொண்டிருந்தார். ஆண்டுகள், தோல்விகள், வெறுமையின் நாட்கள். இப்போதே ஒரு விதை பதிலளித்தது. கிராமத்தில் நம்பிக்கை பிறந்தது. ஒரு சிலர் அடுத்த நாளே விக்ரமுடன் சேர்ந்தனர். நாள்தோறும் படியாக விதை வாரியாக பாலைவனம் மென்மையாக பசுமையாக மாறியது. முளைகள் செடிகளானது. செடிகள் மரங்களானது. பறவைகள் திரும்பின. நிழல்கள் தோன்றின. மக்கள் சிரித்தவர்கள், சந்தேகித்தவர்கள் இப்போது நம்பினர். இப்போது நாட்களை மாற்றினர். ஒரு நாள் பல ஆண்டுகள் பிறகு விக்ரம் அந்த பசுமை நிலத்தின் விளிம்பில் நின்றார். கிராமத்தினர் கேட்டனர், நீங்கள் எப்படி பொறுமைக்கெண்டு ஒருபோதும் கைவிடவில்லை? விக்ரம் சொன்னார், உலகம் மாறினால்தான் நம்மால் மாற்ற முடியும் என்று காத்திருக்க வேண்டியதில்லை. நீங்கள் முதலில் செய்கிறீர்களாக இருந்தால் உலகம் மாறும். மரத்தை பார்க்கும் முன் விதையை நட்டுவிடு. பாதை தெரியாவிட்டாலும் ஒரு படி வை. பலன் தெரியாவிட்டாலும் நம்பிக்கை வை. நம்பிக்கை வளர்ந்து வரும் இடத்தில் முயற்சியும் வளரும். மாலை சூரியன் மறைந்தபோது விக்ரம் மெதுவாகச் சொன்னார், நாளை மாற வேண்டுமா? இன்று ஏதாவது நட்டுவிடு.